இந்தியன் தாத்தாவாக நடித்த கமலஹாசன் அவர்களுக்கு உண்மையிலேயே தாத்தாகக்கூடிய வாய்ப்பே இல்லையான்னு மகள் ஸ்ருதிகாசன் அவர்கள் இப்படி சொல்லிட்டாரேன்னு சமூக வலைதளங்களில் பேசி வராங்க. அப்படி என்ன சொல்லியிருக்கிறாங்க ஸ்ருதின்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் கமலஹாசன் எப்போதுமே அவர் நடிக்கும் கேரக்டர்களில் ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர். குறிப்பாக புன்னகை மன்னன், வேலுநாயக்கர், சகலகலா வல்லவன், இந்தியன் தாத்தா, அவ்வை சண்முகி, 16 வயது நிலை சப்பானி, அபூர்வ சகோதரர்கள் அப்பு போன்றவை அவர் நடித்த கேரக்டர்களினுடைய அடையாளமாக இருக்குது. குறிப்பாக ஷங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்த இந்தியன் தாத்தா கேரக்டர் யாராலையுமே மறக்க முடியாது. இந்தியன் 2 படம் தோல்வி அடைந்தாலும் இந்தியன் படத்தின் புகழ் என்றென்றும் கமலுக்கு மறையாது. அதில் சேனாபதி கேரக்டரில் இந்தியன் தாத்தாவாக கமல் வாழ்ந்திருந்தார். நடிகர் கமலுக்கு ஸ்ருதிகாசன், அக்ஷராஹாசன் 2 மகள்கள் இருக்காங்க. இருவருக்குமே இன்னும் திருமணம் ஆகலை. இதில் ஸ்ருதிகாசனுக்கு 39 வயதாகுது. சில மாதங்களுக்கு முன்பு இந்தியன் 2 பட விழாவில் பேசிய கமல், ஸ்ருதிகாசன் நினைத்திருந்தால் உண்மையிலும் நான் தாத்தா ஆகியிருப்பேன் என்று தன் ஆசை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருந்தார். தமிழில், இந்தி, தெலுங்கு படங்களில் ரொம்பவே பிஸியாக நடித்து வரக்கூடிய நடிகை ஸ்ருதிகாசன் பல ஆண்டுகளாகவே மும்பையில் வசித்து வராங்க. அடிக்கடி அவங்க காதல் கிசுகிசுக்கல்ல சிக்கிக்கிறாங்க. ஆனால் அவர் 2 பேரை தனது நெருக்கமான காதலர்கள்னு வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. ஒருவர் ஆங்கில நடிகர் மைக்கேல் ஹோர்சல். அவரை சென்னைக்கு அழைத்து வந்து தனது அப்பா கமலஹாசனிடம் அறிமுகம் செஞ்சாங்க. ஆனால் சிறிது நாட்களில் பிரிஞ்சுட்டாங்க. அதைத் தொடர்ந்து ஓவியர் சாந்த ஹசரிகா என்பவரை ஸ்ருதிகாசன் காதலிச்சாங்க. இவங்களுக்கு லிவிங் டுகெதரில் சில ஆண்டுகள் ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்ததாக சொல்லப்பட்டுச்சு. தனது வீட்டில் தனது காதலர் சாந்த ஹசரிகாவுடன் நெருக்கமாக எடுத்த புகைப்படங்களை அடிக்கடி சமூக வலைதளங்களில் வெளியிட்டாங்க ஸ்ருதி. ஆனால் சமீபத்தில் அவரும் பிரிஞ்சுட்டாங்க. ஒரு நேர்காணலில் நடிகை ஸ்ருதிகாசன், நான் இப்போது முழுமையான சிங்கிள், யாருடனும் மிங்கிள் ஆக விரும்பலை, நடிச்சுட்டு வாழ்க்கையை ஜாலியாக அனுபவிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், யாருடன் மிங்கிளாக எனக்கு விருப்பமும் இல்லைன்னு அவங்க சொல்கிறது நிச்சயமாக கமலஹாசன் அவர்கள் நிஜத்தில் தாத்தாவாக முடியாது போலையே அப்படின்னு ரசிகர்கள் புலம்பி வராங்களாம். இது ஒரு பக்கம் இருக்கு. பிரபுதேவா அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது நடிகை கட்டிப்பிடித்து கடிச்சிட்டாராம். அது மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சினிமா படப்பிடிப்பில் நிறைய சம்பவங்கள் எதிர்பாராத வகையில் நடக்கிறதுண்டு. சில சம்பவங்கள் பெரிய பிரச்சனையாக வெடிச்சிடும். சில சம்பவங்கள் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக முடிஞ்சிடும். அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் சீரியல் நடிகை பகிர்ந்திருக்கிறாங்க. சின்னத்திரை சீரியல்களில் பிரபலமாக நடித்து வருபவங்க நடிகை செந்தில்குமாரி. பசங்க படம் மூலமாக தனது கெரியரை ஆரம்பித்த செந்தில்குமாரி பின்னர் சின்னத்திரையில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது பல சீரியல்களில் குணச்சித்திர வேடங்கள் நடிச்சு வராங்க. சமீபத்தில் பேட்டியில் சார்லி சாப்ளின் 2 படத்தை நடித்த விஷயத்த நடந்ததை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிரபுதேவாவினுடைய காது கேளாத அம்மா கேரக்டர் நடிச்சிருந்தேன். ஒரு காட்சியில் பிரபுதேவா என்னிடம் சொல்லாமலேயே கட்டுப்பிடிச்சு காதை கடிச்சாரு. இதனால் நான் கத்தினேன். உடனே ஏன் சார் சொல்லாமல் அதை செஞ்சீங்கன்னு பிரபுதேவாவுடன் வாக்குவாதம் செஞ்சேன். உடனே அவர் சொல்லாமல் செய்தால்தான் நீ கத்துன என கூறியதாக செந்தில்குமாரி பகிர்ந்திருக்கிறாங்களாம். இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த நேரத்தில் டைமுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருந்தது எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.